ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் ஸ்ரீ வாய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் ஏ குமிகோ அந்த ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா? போன பார்ட்டில் ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிருவாங்க. ஹீரோவும் ஹீரோயினோட நலம் கருதி ஹீரோயினை வந்து ரோட்லேயே இறக்கி விட்டுட்டு வந்திருப்பான். அதோட கட் பண்ணிடுறாங்க. அது முடிஞ்ச 1 மாதத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஹீரோவும் அன்னைக்கே கிளம்பி சைனாக்கு ஷூட்டிங்க்கு போயிருப்பான். அன்னைக்கு போன ஹீரோ இன்னைக்கு தான் தாத்தாவோட வீட்டுக்கே வரா. அப்படியே தாத்தாவை போய் பார்த்துட்டு தாத்தா கிட்ட எல்லாம் நல்லா பேசிட்டு எடுத்துட்டு, சரி தாத்தா நான் மாடிக்கு போறேன், எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனோட ரூமுக்கு போயிடுறான். அப்போதான் ஆன்டிமாவும் ரொம்பவே சோகமா சொல்லிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு இவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலாம்ப்பா, அவ எங்க போனானே தெரியலையா, 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல இருக்கு, அதனாலதான்ப்பா நம்ம வீட்டு பிள்ளையும் ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு ஆன்டிமா தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். 100 நாள் முடியறதுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. 100 நாள்ல 88 நாள் ஆயிடுச்சு. இப்போ அவ எப்படி இருப்பான்னு தெரியலையே, அவளை போய் பார்த்துட்டு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவால ஹீரோயினை பார்க்காம இருக்க முடியல. சரி அவளை ஒரு எட்டு போய் பார்த்துட்டு தான் வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக அங்க இருந்து போறான். சரின்னு ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கறான். அங்க வந்து பார்த்தா டாக்டரோட ஹாஸ்பிட்டல் மூடி இருக்கு. என்னடா இது மூடி இருக்கு, அப்போ அவன் எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பானா, அவளை எங்கேயோ ஜப்பான்ல வீடுலாம் வாங்கி வச்சிருக்கேன்னு வேற சொன்னானே, ஒருவேளை அங்க இங்கேயும் கூட்டிட்டு போயிருப்பானோ அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு சோகமா அங்க இருந்து கிளம்புறான். இதே நேரத்துல ஹீரோயினும் அதே ரோட்ல தான் நடந்து போய்கிட்டு இருக்கா. அப்போ அங்க ஒரு பொண்ணு வந்து, இதோ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க, இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன்ல ஏதாவது கிஃப்ட் விழ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை நீட்டுறா. சரின்னு ஹீரோயின் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு திருப்பி கூப்பிடுறா, நீங்க எல்லாமே ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஆனா உங்க பேரை மட்டும் எழுதி கொடுக்கலையே, உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னுடைய பேரு ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கொடுத்த அந்த பேரை சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் ரொம்பவே சோகமா நடந்து போய்கிட்டு இருக்கான். எப்படியும் அவ வேற எங்கேயாவது போயிருப்பா, சந்தோஷமா தான் இருப்பா. அந்த டாக்டர் பையலும் அவளை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போகணும்னு தானே நினைச்சிட்டு இருந்தான். அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவளை நல்லபடியா வாழ வைப்பான். இருந்தாலும் நம்மளால அவளை பார்க்க முடியலையே அப்படின்னு ஹீரோவும் ரொம்பவே சோகமா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி ஹீரோ ரொம்பவே சோகமா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட பேர் கேக்குது, ஜூன் அப்படின்னு. உடனே ஹீரோ ஓடி போய் எட்டி பாக்குறான், ஒருவேளை நம்ம ஹீரோயினா இருக்குமோ, டாக்டர் பைய வேற அவளுக்கு அந்த பேரை தானே கொடுத்து வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் பார்க்கும்போது அங்க ஹீரோயின் இல்ல. எங்க அவளோட பேர் கேட்டாலும் அவன் நினைப்பாவே இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ சோகமா போய்கிட்டு இருக்கும்போது, இப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோவும் ஹீரோயின் ஒரு இடத்துல பாக்குறான். ஆனா ஹீரோயின் வந்து திரும்பி நின்னுட்டு இருக்கா. ஹீரோக்கும் அவ தான் ஹீரோயின்னு தெரியல. 2 பேருக்கும் நடுவுல ஒரு கார் வேற வந்துட்டு இருக்கிறதுனால ஹீரோ ஹீரோயினை கண்டுக்காம அங்க இருந்து போயிடுறான். சரின்னு ஹீரோவும் எங்க இருந்தாலும் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு சோகமா அங்க இருந்து போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோ பக்கத்துலோடி ஒரு கார் போய்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளதான் ஹீரோயினும் உட்காந்துட்டு இருக்கா. ஆனா 2 பேராலையும் ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்க்க முடியல. கட் பண்ணா ஹீரோயின் டாக்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. டாக்டரும் ஹீரோயினை பார்த்துட்டு, என்ன உன்னோட வேலை முடிஞ்சிருச்சா, ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனேன், அதுக்குள்ள வந்துட்ட, வேலையை முடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும்போது, ஆமா சும்மா போர் அடிச்சதுன்னு தான் வெளியில போனேன், வேற எங்கேயும் போகணும்லாம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு உட்காந்ததும், அப்படியா சரி ஓகே, இப்போ நான் உனக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணட்டா, உனக்கு என்ன வேணும், என்ன சாப்பிட போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எதுவா இருந்தாலும் உங்க இஷ்டம், உங்க இஷ்டப்படி தானே எல்லாமே நடக்குது, இதையும் நீங்களே ஆர்டர் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின் எப்பவுமே சாப்பாடுன்னு சொன்னா எவ்வளவு ஹாப்பி ஆவா, அதுலயும் மீட்னு சொல்லிட்டா மட்டும் போதும் அவளுக்கு அவ்வளவு குஷி ஆயிரும். அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லாம ரொம்பவே சோகமா அமைதியா உட்காந்துட்டு இருக்கா ஹீரோயின். சரின்னு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டாக்டரும் ஹீரோயினை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. 2 பேரும் வெட்டிங் ட்ரெஸ் வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. இப்போ டாக்டருக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆக போகுதான், அதுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோவை ஏமாத்துறதுக்காக ஹீரோயின் எடுத்த முடிவு தான் இது, இந்த மாதிரி டாக்டர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. ஊருக்கு தான் இது கல்யாணம், ஹீரோயினுக்கு இல்ல. ஹீரோயினும் ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை பார்த்து டாக்டர் வேணும் வாயை பொளந்து பார்த்துட்டே இருக்காரு. நீ ரொம்பவே அழகா இருக்க, நீ இவ்வளவு அழகா இருப்பன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு, நீ வேற லெவல்ல இருக்க அப்படின்னு சொல்லி புகழாரம் பாடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மோதிரம் வாங்குறதுக்காக போகும்போது அங்க போனதுக்கு அப்புறமும் டாக்டர் கேட்கிறாரு, உனக்கு எந்த ரிங் வேணும், எந்த மாதிரி வேணும், மாடல் பாரு, உனக்கு பிடிச்சதை எடு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எதுவுமே பிடிக்காது, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதையே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கா. அதுக்கப்புறம் அங்க இங்க சுத்திட்டு கல்யாண வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுல வந்து உட்காந்துருக்கும் போது டாக்டரும், இந்த பாரு இதுதான் கல்யாண பத்திரிக்கை, இதை நீ யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாருக்கும் கொடுத்துடு, இதை கொடுத்து நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூப்பிடு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. எனக்கெல்லாம் இது ஒன்றும் தேவையில்ல, எனக்கு நான் கூப்பிடுற அளவுக்கு இங்க யாருமே இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும், ஏன் அப்படி சொல்ற, ஏன் இல்ல உனக்கு, அதான் சிக்கன் கடை லேடி ஒருத்தவங்க இருக்காங்களா அவங்கள கூப்பிடு, உன் கூட அடிக்கடி சண்டை போடுற அந்த சீனியர் பொண்ணை கூப்பிடு, அதான் உன்னோட தேவங்க இருக்கான்ல அவனை கூப்பிடு, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நீ நல்லா வாழ்ந்துட்டு இருக்க, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காட்டுறதுக்காக தானே நம்ம இதை பண்றோம், அப்படி இருக்கும்போது நீ அவங்களெல்லாம் கூப்பிடாம எப்படி கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த பத்திரிக்கையை வாங்கி பாக்குறா. இங்க பாரு, நீ தேவையில்லாம எதையும் போட்டு குழப்பிக்காத, நீ நல்லா இருக்கிறதா நீ அவங்கிட்ட காட்டினாதான் அவன்
அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்குவான். அதனால நீ இந்த பத்திரிக்கையை அவனுக்கு அனுப்பி வச்சிரு. இதுக்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது, இதுக்கெல்லாம் நீ தயக்கப்படக்கூடாது அப்படின்னு டாக்டர் பேசிட்டு இருக்காரு. சரின்னு ஹீரோயினும் ஏத்துக்கிறா. அப்போ டாக்டரும் சரி நான் இவ்வளோ பேசுறேன்ல, நீ அந்த ஹீரோவை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும்போது ஹீரோயின் ஒரு மாதிரி முழிக்கிறா. நல்ல மைண்ட்ல ஏத்திக்கோ, நீ அவனை மறந்துதான் ஆகணும். நீ அவனை மறக்க வேண்டிய கட்டாயத்துல தான் நீ இருக்க. இன்னும் உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் உனக்கு ஒரே ஒரு வால் மட்டும்தான் இருக்கு. அதுவும் மறந்து போயிடுச்சுன்னா அப்புறம் உனக்கு ஆப்ஷனே இல்லாம போயிடும். அதனால நீ இப்பவே நல்லா யோசிச்சு முடிவெடு. அவங்கிட்ட நீ நல்லா வாழ்றத அவங்கிட்ட காட்டு. அப்பதான் அவனுக்கான வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பான் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. எது எப்படியோ டாக்டர் ஹீரோயின் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுதான் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. எனக்கு தெரியல, அவனை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால மறக்க முடியல. சில நேரத்துல அவன் ஞாபகமே இல்லாம இருக்கு, சில நேரத்துல அவன் ஞாபகம் மட்டும்தான் இருக்கு. எங்க திரும்பினாலும் அவன் தான் தெரியறான். அவனை நினைச்சு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மறந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா மறக்க முடியல அப்படின்னு ஹீரோயின் பாவமா புலம்பிட்டு இருக்கா. கட் பண்ணா மறுநாள் ஆயிடுது. ஹீரோவும் ஹீரோ வீட்டுல இருக்கிற பெரிய நாயை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கான். என்னடா செல்லம், ஒரு மாசம் அண்ணன் இங்க இல்லாததுனால நீ அண்ணனை மிஸ் பண்ணி அடி தங்கம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். சரி உனக்கு தண்ணி வேணுமா, நான் வேணா போய் தண்ணி வாங்கிட்டு வரட்டு அடிப்பட்டு இங்கே நின்னுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஹீரோவும் அந்த நாயை ஒரு ஓரமா விட்டுட்டு தண்ணி வாங்குறதுக்காக கடைக்குள்ள போயிடுறான். ஹீரோ கடைக்குள்ள போனதும் இந்த நாய்க்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல, திடீர்னு பார்க்ல வேற ஒரு திசை நோக்கி ஓடுது. அங்க போயிட்டு பார்த்தா அங்க ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா. நேரா இந்த நாயும் ஹீரோயின் கிட்ட போய் நிக்குது. ஹீரோயினும் இந்த நாயும் அடிக்கடி மீட் பண்ணுவாங்க போல இருக்கு. என்னடி தங்கம், இன்னைக்கு உன்னை அத்தை இங்க கூட்டு வந்துட்டாங்களா, சரி நீ சாப்பிட்டியாடி பட்டு அப்படி இப்படின்னு அந்த நாய்க்குட்ட கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கா. சரின்னு ஹீரோயினும் இந்த நாய்க்காக வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சரிடி தங்கம் நான் கிளம்பணும், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவும் இங்கே விட்ட பைவிலே காணுமே, இது எங்க போய் நிக்குதுன்னு தெரியலையே, தாத்தாக்கு தெரிஞ்ச கொலை பண்ணிடுவாரே நம்மள அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பயந்து தேடிக்கிட்டு இருக்கான். எங்கதான் போச்சோ இது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கான். ஹீரோ இப்படி தேடிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோயினும் சர்ரா தங்கம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. காடெல்லாம் தேடி ஓடின ஹீரோவும் ஒரு வழியா அந்த நாயை கண்டுபிடிச்சிட்றான். இங்க நடி தங்கம் பண்ணிட்டு இருக்க, வாடி வீட்டுக்கு போலாம், நான் உன்னை அங்கதானே விட்டேன், எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது இந்த நாய் அசையாம அப்படியே போய்கிட்டு இருக்கிற ஹீரோயினையே பார்த்து நின்றுட்டு இருக்கு. அங்கே நடி பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அங்கே நடி பார்த்துட்டு இருக்க, வா போலாம் வீட்டுக்கு போலாம், நான் உனக்கு நிறைய சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுறா. ஹீரோ என்னதான் கூப்பிட்டாலும் அந்த நாய் போகாம ஹீரோயினையே பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்கு. என்னடி ஆச்சு உனக்கு, ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோவும் அந்த நாயை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த நாய் என்னன்னு தெரியல அங்கிருந்து ஓடி போயிடுது. அடியே எங்கடி போற, எங்க தாத்தாக்கு தெரிஞ்ச எனக்கு ஒண்ணு பதச்சிருவாருடி, ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கத்திக்கிட்டே ஓடும்போது ஹீரோவோட சத்தம் கேட்டு ஹீரோயின் திரும்பி பாக்குறா. ஹீரோயினும் கத்துறது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு ஹீரோவை பார்த்துட்டுறா. ஹீரோவும் எதிர்த்தாப்புல நிக்கிற ஹீரோயினை பார்த்துட்டுறா. ரெண்டு பேரும் அப்படியே ஷாக் ஆகி ஒரு நிமிஷம் பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே ஷாக் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்து ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் டாக்டரை கட்டுறாங்க. டாக்டர் அவரோட விழுதான சீனியர் பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அவகிட்ட போயிட்டு அவரோட கல்யாண பத்திரிகையெல்லாம் கொடுக்கறாரு. சீனியர் பொண்ணும் பத்திரிகையை வாங்கி பார்த்துட்டு என்ன சொல்றீங்க, உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போதா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறா. ஆமா எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் தான் ஆக போகுது. சரி நான் இந்த பத்திரிகையை ஹீரோ பையலுக்கு கொடுக்க சொல்றதுக்காக தான் ஒன்னு கொண்டு வந்தேன், அதை நீங்க அவங்கிட்ட கொடுத்துருங்க. நானே போய் கொடுத்துருக்கலாம், இருந்தாலும் அவன் நான் போய் கொடுத்தா ரொம்பவே கஷ்டப்படுவான்ல, அதனால தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னேன் அப்படின்ட்டு டாக்டர் சொல்றாரு. ஓ அப்படியா, சரி ஓகே. சரி கல்யாணத்துக்கு பொண்ணு எப்படி ஒத்துக்கிட்டா, அவ தான் ஹீரோவை உருகி உருகி லவ் பண்ணிட்டு இருந்தாலே, என்னவோ ஐஸ்கிரீம் ஆட்டம் உருகிட்டு இருந்தா, ஹீரோ தான் வேணும் ஹீரோ தான் வேணும்னு. அவன் வெளிநாட்டுக்கு போன ஒரே மாசத்துல அவனை மறந்துட்டாளா, சீ என்ன கேரக்டரோ அவ அப்படின்னு ரொம்பவே கேவலமா ஹீரோயினை பேச ஆரம்பிச்சிட்றா. உடனே டாக்டர் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரியாது, உண்மை என்னன்னு தெரியாம தேவையில்லாம பேசாதீங்க, அது மட்டும் இல்லாம விட்டு விலகிறதுக்கு கூட அதிக காதல் இருந்தா மட்டும்தான் முடியும், உன்னால எனக்கும் என்னால உனக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா உண்மையான காதல் இருந்தா மட்டும்தான் ரெண்டு பேராலையும் பிரிய முடியும், விட்டு விலகிறதுக்கு கூட காதல் இருந்தா மட்டும்தான் முடியும் அப்படின்னு டாக்டர் ஒரு மாதிரி கோவமா சொல்லிட்டு இருக்காரு. என்ன நீ அவளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற, ஓ கல்யாணம் பண்ண போறதுனால உன்னோட வருங்கால மனைவிக்கு நீ ஓவரா வக்காலத்து வாங்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லி இந்த சீனியர் பொண்ணு கேட்கும்போது உண்மையான காதல் எங்க இருந்தாலும் நல்லபடியா வாழும், உண்மையான காதல் எங்க இருந்தாலும் விட்டு கொடுக்காது, அவன் வாழ்க்கைக்காக அவளோட வாழ்க்கையே தியாகம் பண்ணணும்னு நினைச்சா, நீங்களாம் அப்படி கிடையாது, உங்களுடைய காதல் மாதிரி அவளுடைய காதல் சீப்பா ஒன்றும் கிடையாது, அதனால அவளை மட்டமா பேசாதீங்க, காதல்னா என்னன்னு உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் இங்க புரிய போகுது அப்படின்னு சீனியர் பொண்ணு மூக்கிலே ஒரு குத்து விட்ட மாதிரி பஞ்சா பேசி விட்டுறாரு. இதை கேட்ட அந்த சீனியர் பொண்ணு முகமே சுருங்கி போயிருது, ஒரு மாதிரி கூனி குறுகி நின்றுட்டு இருக்கா. கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேரும் ஒன்னா நின்று பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஹீரோவும் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நான் உன்னை தேடி தான் டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன், ஆனா அங்க ஹாஸ்பிட்டல் மூடி இருந்தது, அதனாலதான் உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்கன்னு, நீ ரொம்ப தூரம் போயிருப்பேன்னு நினைச்சு கவலைப்பட்டேன், ஆனா நீ இங்க தான் இருக்கியா, நீ எங்க இருக்க, அந்த டாக்டர் கூட தான் இருக்கியா, உன்னை ஜப்பானுக்கு எங்கேயோ நாடு கடத்த போறேன்னுலாம் கதை விட்டுட்டு இருந்தான்,
அங்கதான் கூட்டிட்டு போயிட்டான் போல இருக்குன்னு நினைச்சேன். உன்னை பார்க்கவே முடியாதோன்னு நினைச்சேன். நல்ல வேளை உன்னை பார்த்துட்டேன். ஹீரோ அவனோட நாய்க்காக தண்ணி வாங்க போயிருப்பான்ல, அப்போ எப்பவும் வழக்கமா வாங்குற மாதிரி 2 சோடாவையும் வாங்கிட்டு வந்திருப்பான். அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, இந்தா இதை உனக்காக தான் வாங்கினேன், இந்த இதை குடி, உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, இல்ல எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் நான் குடிக்கிறத விட்டுட்டேன், லைஃப்ல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, ஒரே விஷயத்தையே யாராவது திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படின்னு ஹீரோயின் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோவும் நம்ம மீகோவா இது அப்படின்னு பேன் பார்த்துட்டு இருக்கும்போது, சரி நான் உன்னை ஏற்கனவே பார்க்கணும்னு நினைச்சேன், உன்னை பார்த்து உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சேன், ஹீரோ அதை எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட கல்யாண பத்திரிகையை கொடுக்கணும்னு சொல்லி பேக்ல இருந்து எடுத்து கொடுக்குறா. அதை பார்த்தா ஹீரோ ஷாக் ஆகுறான். என்னடி இது, உண்மையாதான் சொல்றியா? நீ ரொம்பவே மாறிட்ட, ஆளே மாறிட்ட, நான் ஒரு துளி கூட நீ இப்படிலாம் மாறுவேன்னு யோசிக்கவே இல்லை, நீ நல்லாவே மாறிட்ட, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு போல அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, ஆமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும், பரவாயில்ல பரவாயில்ல, நீ நல்லாவே தேறிட்ட, முன்னாடி எல்லாம் சாப்பாடு டோக்கன் தான் கலெக்ட் பண்ணிட்டு திரிவ, இப்ப என்னடானா மேக்கப் ஜாமான் வாங்குறதுக்கான டோக்கன் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, நீ வேற லெவல் தான் போ, நான் கூட நீ என்ன நினைச்சு ஃபீல் பண்ணி அழுது கண்ணீர் வடிச்சிட்டு கிடப்பியோன்னு நினைச்சேன், பரவாயில்ல நீ நல்லாவே மாறிட்ட, சாப்பாட்டுல இருந்து மேக்கப்புக்கு மாறிட்ட, வேற லெவலு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயினுக்கு புரியுது, ஹீரோயின் வந்து பத்திரிகைக்கு பதிலாக வேற எதையும் எடுத்து கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை இரு, நான் உனக்கு வேற ஒன்று கொடுக்கணும்னு நினைச்சேன், அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட பேக்ல கை விட்டு தேடிட்டு இருக்கா. ஹீரோவும் பக்கத்துல நின்று, நீ மீட்ல இருந்து மேக்கப் கிட்டுக்கு மாறிட்டியா, நீ வேற லெவல் அப்படி சொல்லி கிண்டலா ஹீரோயினை கலாய்ச்சிட்டு இருக்கா. அதே நேரத்துல இந்த பக்கம் நாயும் வீட்டுக்கு போயிடுது. அப்போ தாத்தாவும் ஹீரோக்கு கால் பண்ணி, டேய் நாய் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சுடா, நீ தான் நாயை பத்திரமா வரணும் பாத்துவா அப்படின்னு சொல்லி தாத்தா கால் பண்ணி ஹீரோவை கூப்பிடுறாரு. அப்படியா, என் கையில இருந்து நழுவி ஓட்டுனா எங்க போனாலும் நினைச்சிட்டு இருந்தேன், நல்ல வேலை வீட்டுக்கு வந்துட்டா, சரி தாத்தா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ பேசிட்டு கட் பண்ணிடுறான். ஹீரோ காலை கட் பண்ணதுமே ஹீரோயினும், என்னாச்சு நாயை காணுமா, நாம வேணா போய் தேடலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இதை கேட்ட ஹீரோயினும் ஒரு மாதிரி பாக்குறான். என்னடி சொல்ற, தாத்தா என்கிட்ட சொன்னது உன் காதுல விழலையா, போன்ல பேசினதெல்லாம் உனக்கு கேட்கும்ல, உன்னை விட்டு கொஞ்சம் தூரத்துல நின்று யாராவது ஏதாவது பேசினாங்கன்னா அதுதான் உன் காதுல விழுகும்லடி, உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். அப்போ ஹீரோயினும் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, என்னடி சொல்லிட்டு இருக்க, அப்போ உனக்குள்ள இருக்கிற குமிகோ உண்மையிலேயே செத்துட்டு தான் இருக்குதா, இன்னும் வர உன்னோட வால் எல்லாம் மறைஞ்சிட்டு தான் இருக்குதாடி, இப்போ நீ என்ன நிலைமையில இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ என்னை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், என் வாழெல்லாம் அப்படியே தான் இருக்கு, நான் ஒரு சாதாரண மனுஷியாக வாழணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் என்னுடைய பவர் எல்லாத்தையும் பொத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது, உண்மையை சொல்லு போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்கு, நானும் நல்லா தான் இருக்கேன், சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப பார்க்கும்போது ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிறான். எதுக்கு, எங்க ஓட போற, எங்கேயும் போக வேண்டாம், ஒரு நிமிஷம் இரு என்கிட்ட பேச அப்படின்னு சொல்லி ஹீரோ கையை பிடிச்சி இழுக்கும்போது ஹீரோ கையை பிடிச்சதும் ஹீரோயினால கையை எடுக்கவே முடியல. கையை விடு தேவும், கையை விடுன்னு கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் இப்படி ஹீரோ கையில இருந்து கையை எடுக்க முடியாம தவிக்கிறத பார்த்த ஹீரோவும், என்னடி நீ இப்படி ஆயிட்ட, உன்கிட்ட எவ்வளவு பவர் இருக்கும், இப்போ உன்னால என் கையில இருந்து உன் கையை எடுக்க கூட முடியலையா, என் கையை உதறி விடுற அளவுக்கு கூட உன்கிட்ட சக்தி இல்லையா, என்னாச்சு மிகோ உனக்கு, இன்னும் உன் வால் மறைஞ்சிட்டு தான் இருக்கா, இன்னும் நீ கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் இப்போ எதுக்கு உனக்கு, நீ உன் வேலையை மட்டும் பாரு, எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் ஒன்றும் மீகோ கிடையாது, இப்போ என் பேரு ஜூன், அந்த டாக்டர் வச்ச பேரு தான் என் பேர், இப்போ ஜூன், வேக்சின் ஜூன், அதனால இனிமே நீ என்கிட்ட வந்து பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் பாடாத, இனிமே நீ என்கிட்ட எதுவும் பேச தேவையில்ல, நான் ஒரு மனுஷியா வாழ தான் ஆசைப்படுறேன், அதனால என் வாழ்க்கைய வாழ என்ன நிம்மதியா விடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டுறா. போய்கிட்டு இருக்கிற ஹீரோயினையே ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இவளுக்கு இன்னும் எத்தனை வாழ் தான் இருக்கும், எத்தனை வாழ் தான் இவகிட்ட இருக்கு, நான் இதை பார்த்தே ஆகணுமே, இவளுக்கு என்னாச்சுன்னு நான் தெரிஞ்சே ஆகணுமே அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு கல்யாணத்துக்கு பிளானிங் நடந்துட்டு இருக்கு. டைரக்டரும் ஆன்டிமாவும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதுக்கான ஒரு பிளானை வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா கல்யாணத்தை பத்தி பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஃப்ரெண்டுக்காரனும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரனும், உங்க அப்பாவுக்கும் ஹீரோவோட ஆன்டிமாவுக்கும் சேர்ந்து கல்யாணம் ஆக போதாமே, நான் இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டேன், இது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண போறாங்களா, பண்ணிட்டு என்னையும் போய் தொலையட்டும், எனக்கு என்ன, அதை விட முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும். ஆமா இந்த ஹீரோவும் ஹீரோயினும் என்ன ஆனாங்கன்னு தெரியலையே, அவங்க 2 பேரும் ஏற்கனவே பிரேக்கப் பண்ணிட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க, ஆனா இப்போ மறுபடியும் சேர்ந்துருவாங்களா என்னன்னு தெரியலையே, சேர்ந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க அந்த சீனியர் பொண்ணு வந்துடுறா. இவங்க 2 பேரும் பேசுறதை கேட்டிருப்பா போல இருக்கு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அவங்க 2 பேரும் சேரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கொடுத்த அந்த பத்திரிகையை தூக்கி வைக்கிறா. அந்த பத்திரிகையை எடுத்து அந்த ஃப்ரெண்டுக்காரையும் படிச்சு பார்த்துட்டு, என்னடா இது, இங்க என்னென்ன கூத்தலாமோ நடந்துட்டு இருக்கு, அதிசயமா இருக்கு, அந்த டாக்டர் கூட ஹீரோயினுக்கு கல்யாணமா, ஹீரோ எப்படி இதெல்லாம் தாங்குவான், ஹீரோக்கு இது தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீனியர் பொண்ணும், இதை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது, இது கூட ஒரு டீலா தான் இருக்கும்,
இந்த டீல போட்டதே அந்த ஹீரோயின் பைபிளையா தான் இருக்கும். இந்த கல்யாணத்துல நிறைய திடுக்கிடும் தகவல்கள்லாம் இருக்கு. ஆனா அதை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா நீங்க எல்லாம் ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க அப்படின்னு ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்கா இந்த சீனியர் பொண்ணு. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது ஒருவேளை இப்படி நடக்குமோ அப்படின்னு அந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்லிட்டு இருக்கா. கல்யாணத்து அன்னைக்கு கோலாகலமா கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ வந்துடுறான். டாக்டரும் ஹீரோயினும் மேடையில நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி அது என்னோட மிகோ நான் யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுக்காரி சொல்லும்போது அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரனும் ஆஹா அப்படிலாம் இருக்காது, இது எல்லா படத்துலயும் காட்டுற ஒரு விஷயம் தானே, சாதாரண லவ் ஸ்டோரி தானே, அப்படிலாம் இருக்காது, ஒருவேளை இப்படி இருந்தா எப்படி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்து அன்னைக்கு கோலாகலமா கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது கல்யாண மாப்பிள்ளையும் கல்யாண பொண்ணும் மேடையில நின்றுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ வந்துட்டான். ஹீரோ வந்து ஹீரோயினை ஒரு மாதிரி முறைச்சிட்டு டாக்டரோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். இது என்னோட டாக்டர், நான் யாருக்கும் தரமாட்டேன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துடுறான். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். இதை கேட்ட இந்த ஃப்ரெண்டுக்காரன் அட காம்படித்தலையா, ஏன்டா இப்படிலாம் பேசுறாச்சு, கேவலமா இல்லையாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் மண்டையிலேயே ஒரு போடு போடுறா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் இங்க ஃபன்னா பேசி அவங்களுடைய காதலை வளர்த்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட பேசி முடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோயின் பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் திரும்பி பார்த்துட்டு ஏன்டா என் பின்னாடியே வர, நான் என்ன பிஸ்கட்டை வச்சிருக்கேன் நாய் மாதிரி பின்னாடியே வர அப்படின்னு சொல்லி திட்டும்போது ஏண்டி கோவப்படுற, எத்தனை நாள் நீ என் பின்னாடியே வந்து எனக்கு கறி வாங்கி கொடு மீட்டு வாங்கி கொடுன்னு கேட்கும்போது நான் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன், நீ எனக்காவது அந்த மாதிரி எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கியா, இத்தனை நாள் நான் சைனால கடந்து கஷ்டப்பட்டுட்டு நான் இப்பதான் வந்திருக்கேன், அதுவும் இல்லாம ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் உன்னை பார்த்திருக்கேன், எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு மாதிரி பாக்குறா. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ கறி வாங்கி தரலன்னா நான் உன் பின்னாடியே தான் வந்துட்டு இருப்பேன், அதனால நீ எனக்கு கறி வாங்கி தந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அடம் பிடிக்கிறான். சரின்னு ஹீரோயினும் வாடா பம்பர கட்ட மண்டையான்னு சொல்லிட்டு ஹீரோவை கறி சாப்பிட கூட்டிட்டு போறா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோட பிளான் என்னன்னா இன்னைக்கு நைட் வந்து முழு நிலா வரும், அந்த முழு நிலாவில் ஹீரோயினுடைய வால் வந்து வெளியில வரும், அவகிட்ட எத்தனை வால் இருக்குன்னு ஹீரோ வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல, அதனால தான் ஹீரோயின் கிட்டே போய் பேசிட்டு இருக்கான். எப்படியாவது அந்த முழு நிலவு வர்றது வர இவளை ஒட்டியே தான் இருக்கணும், இவளை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல தான் ஹீரோ இருக்கான். ஹீரோ இப்படி பிளானை போட்டு வச்சுட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு மெதுவா ஒவ்வொரு பீஸா சுட்டு சுட்டு சாப்பிடுறான். ஹீரோவும் நிறைய சாப்பிட்டு பாக்குறான். ஹீரோக்கு அதுக்கு மேல சாப்பிட முடியல, உள்ள போனதெல்லாம் வெளியே வர மாதிரி இருந்ததும் ஹீரோ வாமிட் எடுக்கிறதுக்காக அங்கிருந்து ஓடிடுறான். அந்த கேப்ல ஹீரோயினும் ஆளை விடுறா சாமின்னு சொல்லிட்டு பில்ல பே பண்ணிட்டு கடையில இருந்து வெளியில வந்துடுறா. சரின்னு ஹீரோயினும் இவங்கல இருந்து படாம எப்படியாவது இங்க இருந்து ஓடிடணும்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கேயும் ஹீரோ ஓடி வந்துடுறான். என்னடி தந்த, என்னடி மீட் வாங்கி தந்த, அதுல மருந்து ஏதாவது கலக்கி வச்சிருந்தியா, எனக்கு வாந்தியா வருதுடி, எனக்கு ரொம்ப முடியல, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அதிகமா சாப்பிட்டுட்டோம் போல, எனக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு வருது, வாந்தியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஹீரோ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு கிடக்குறான். இதை கேட்ட ஹீரோயினும் என்னடா ஆச்சு உனக்கு, உடம்புக்கு முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாண்டி நான் நிறைய சாப்பிட்டோம் போல இருக்கு, ஓவரா தின்னதுனால வயிறு வடிக்கிற மாதிரி இருக்கு, வாய் வழியா மூக்கு வழியா மீட்டு வர மாதிரி இருக்கு, அதனால என்னால நடக்க கூட முடியல, நல்ல வேளை நான் உன் பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா இருக்கு, அப்படியே உன் தொல்லை சாஞ்சிக்கிறேன், உன்கிட்ட தான் அதிசயம் பண்ணி இருக்குல்ல, அதனால உன்கிட்ட வந்ததுனால தான் எனக்கு கொஞ்சம் பவர் கிடைக்குது, உன்கிட்ட இருந்துதான் எனக்கு நிறையவே எனர்ஜி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மெதுவா வந்து ஹீரோயின் மேல சாஞ்சிக்கிறான். ஹீரோ இப்படி ஓவர் ஆக்டிங் பண்றதை ஹீரோயினும் புரிஞ்சுக்கிட்டு ஏன்டா இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்க, அதிசயமணியை எடுத்து எவ்வளவு நாள் ஆகுது, அப்படி இருக்கும்போது எப்படி உனக்கு மயக்கமா வரும், வாந்தி வர மாதிரி இருக்கும், மூக்குல வாய் வழியா மீட்டு வர மாதிரி இருக்கும், ஏமடியில வந்து படுத்த உடனே உனக்கு எல்லாமே சரியாயிருமா, ஏன்டா இப்படி பச்சை போய் பேசுற, கொஞ்சமாவது போய் சொல்ல கத்துக்கோ, உன் பாச்சாலாம் என்கிட்ட பழிக்காது, நான் போயிட்டு வரேன் பாய் அப்படி ஹீரோயின் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பஸ் வருது. உடனே ஹீரோயின் அதுல போய் ஏறிக்கிறா. ஹீரோயின் ஏறினதும் ஹீரோவும் அதுல போய் ஏறிக்கிறான். ஹீரோவும் ஏறத பார்த்த ஹீரோயினும் அடுத்த வாசல் படியா டக்குன்னு இறங்கி அங்கிருந்து ஓடிட்டுறா. இவ இறங்கி ஓட்டுறத பார்த்த ஹீரோவும் டிரைவர் கிட்ட ஐயோ நிறுத்துங்க சாமி ஐயா அப்படின்னு சொல்லி கத்தி கூத்தாடி ஒரு வழியா அந்த பஸ்ல இருந்து இறங்கி வெளியில வந்து பார்த்தா அங்க ஹீரோயினை காணோம். இங்க இருந்து அவளை காணோம், அடியே எங்கடி போன மீகோ மீகோன்னு ஹீரோ வந்து ஹீரோயினை தேடுறான். எங்க தேடியும் ஹீரோயினை காணோம். ஹீரோயினும் வந்த பாடு இல்ல. ஹீரோவும் பாவமா ஹீரோயினை கத்தி கத்தி கூப்பிட்டுட்டு இருக்கான். அதே இடத்துலதான் ஹீரோயினும் ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கா, ஹீரோ கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு. கட் பண்ணால் ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனதோட டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கா. என்ன மன்னிச்சிருங்க, என்னால தான் உங்க வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நீங்க பாட்டுக்கு சாந்தமா ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கையை விளையாண்டுட்டு இருந்தீங்க, பெட் அனிமல்ஸ்க்கெல்லாம் சிகிச்சை பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தீங்க, என்னால தான் உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் விட்டுட்டு எனக்காக வர்ற மாதிரி ஆயிடுச்சு, எனக்காக நீங்க இவ்வளோ தியாகம் பண்ணும்போது உங்களுக்காக நான் ஒரு விஷயம் பண்றதுல நான் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டேன், உங்களுக்கு மன நிம்மதி தர்றதுல நான் நிறையவே கடமைப்பட்டிருக்கேன், அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும், ஏதாவது ஒன்று வேணும்னா நீங்க என்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு ஹீரோயின்
சொன்னதும் அதுக்கு டாக்டரும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு இந்த வாழ்க்கை கூட ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோவும் கேலண்டரை கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு 88வது நாள் ஆயிடுச்சு. இன்னும் அவளுக்கு அந்த மரணம் அடைகிறது நிற்காம இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு வாள் மறைய வேண்டிய நாளாச்சே, என்ன இருக்கும், இவ வேற ஒன்றும் சொல்லவே மாட்டேன்ட்டாளே அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினும் டாக்டரும் பேசிட்டு 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு வாள் மறைகிறதுக்கான வழி வர ஆரம்பிச்சிடுது. ஹீரோயினாலையும் தாங்க முடியல, டாக்டர்கிட்டையும் காமிச்சிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறா. டாக்டரும் ஹீரோயினை பார்த்துட்டு வாள் மறைகிறதுக்கான வழி வந்தாதான் அவட்ட அதிசயம் பண்ணியிருக்குல்ல, அவளால தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அதை கண்டுக்காம விட்டுறாரு. ஆனா ஹீரோயின் கிட்ட அதிசயம் பண்ணி இல்ல போல இருக்கு, அவளுக்கு ரொம்பவே வலி வருது போல இருக்கு. ஹீரோயினால தாங்க முடியலன்னதும் சரி நான் அங்க போயிட்டு வரேன், நான் போயிட்டு உள்ள போய் சோடா எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. டாக்டருக்கு ஹீரோயின் கிட்ட அதிசயம் பண்ணி இல்லங்கிற விஷயம் தெரியாததுனால அவரும் ஹீரோயினை கண்டுக்காம விட்டுறாரு. சோடா எடுக்க போன ஹீரோயின் ரொம்பவே வலியில துடிக்க ஆரம்பிச்சிடுறா. ஐயோ இன்னைக்கு ரொம்ப வலிக்குதே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளுடைய அதிசயமணி ஞாபகம் வருது. சரி நம்மளோட அதிசயமணி எடுத்து நம்ம நெஞ்சு பக்கத்துல வச்சுக்கிட்டாவது நமக்கு எதுவும் ஆகாதுல்ல, நம்மளுக்கு வலி தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவளுடைய அதிசயமணி எடுத்து நெஞ்சு பக்கத்துல வச்சுக்கிறா. ஆனாலும் அவளுக்கு வலி குறையவே இல்லை, ரொம்பவே பயங்கரமா வலிக்குது போல இருக்கு. அப்பதான் அவளுடைய 2 வாள் வெளியில வருது. அவகிட்ட மொத்தமாவே 2 வாள் தான் இப்போதைக்கு இருக்கு போல இருக்கு. அதுலயும் ஒரு வாள் மறைஞ்சு போயிடுது. இன்னைக்கும் ஒரு வாள் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சோகமா இருந்துட்டு இருக்கா. இதே நேரத்துல என்ன இவ சோடா எடுக்க போனா அவளை இன்னும் காணுமென்னு சொல்லிட்டு டாக்டரும் ஹீரோயினை பாக்குறதுக்காக அங்க இருந்து வந்துடுறாரு. டாக்டர் உள்ள வந்து பார்க்கும்போது ஹீரோயின் சும்மா சாதாரணமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும்போது அது சும்மா தான் நான் இங்க வந்தேன், சோடா எடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்கிறா. நீ என்கிட்ட பொய் சொல்லாத, நீ எது பண்ணாலும் எனக்கு நல்லாவே தெரியும், இவ்வளவு நேரம் ஆச்சுன்னா நீ எங்க போன, உனக்கு வலி வந்துச்சா, உன்னுடைய 2 வாள்ல ஒரு வாள் மறைஞ்சு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கிறாரு. ஆமா என்னோட ஒரு வாள் வந்து மறைஞ்சு போயிடுச்சு, போதும் இதுக்கு மேல நீங்க எதுவும் முயற்சி பண்ண வேண்டாம், இந்த முயற்சியை வந்து நீங்க கை விட்டுருங்க, எது நடக்குமோ விதிப்படி அது நல்லாவே நடந்துட்டு போகட்டும், பிரச்சனை இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இல்ல என்னால முடியாது, என்னோட முயற்சியை நான் கைவிட மாட்டேன், உன்னை காப்பாத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், கண்டிப்பா அதை நான் கண்டுபிடிச்சு உன்னை காப்பாத்தியே தீருவேன், உன்னை முழுசா காப்பாத்துறது வரை நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மறுநாள் ஆயிடுது. ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக காலையிலேயே அவசரமா கிளம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ தாத்தாவும் ஹீரோவை கூப்பிட்டு இங்க பாடுறா பேரப்பையா, ரொம்ப சுட்டியாவே இருக்காதடா, இப்போதைக்கு நீயும் வளர்ந்துட்ட, அது மட்டும் இல்லாம உன் அத்தைக்கு வேற கல்யாணம் ஆக போகுதுடா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் அவளே கல்யாண முடிவே எடுத்திருக்கா, அதனால எல்லா விஷயத்தையும் நீ தாண்டா பாத்துக்கணும், நீ போயிட்டு அத்தைட்ட போயிட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேளு, ஏதாவது வேலை இருந்ததுன்னா அதை போய் பாருடா அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா தாத்தா, சரி தாத்தா நான் அத்தை கூடவே இருந்து அத்தையை நானே நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுறான். தாத்தாவும் அப்படியாப்பா, அத்தையை நல்லபடியா பாத்துக்கோடா, அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே வாங்கி கொடு அப்படின்னு தாத்தா சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. சரின்னு ஹீரோவும் ஆன்டிமா கூட கடைக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோவும் ஆன்டிமாவும் கல்யாண வேலைகளுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. மண்டபம் புக் பண்றது, ட்ரெஸ் வாங்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஆன்டிமாவும் ஒரு கல்யாண மண்டபத்துல போய் பேசிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆக போகுது போல, 2 பேருக்கும் ஒரே நாள்ல ஒரே இடத்துல கல்யாணம் ஆக போகுது போல இருக்கு. அந்த மண்டபத்து ஆட்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல டாக்டரும் ஹீரோயினை கூட்டிட்டு அதே மண்டபத்துக்கு வந்திருக்காரு. கல்யாண மண்டபத்துல நடக்கிற விஷயத்தெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக 2 பேரும் வந்திருக்காங்க. அப்போ டாக்டரும் நமக்கு நிறைய கெஸ்ட்லாம் இல்லைல்ல, நமக்கு நிறைய சொந்த பந்தம்லாம் இல்லைல்ல, அதனால தான் இந்த இவ்வளோ சின்ன மண்டபத்தை நான் புக் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா வேற லெவலில் பெருசாக நம்ம கல்யாணத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் அப்படியா சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு தான் அதில் விருப்பமே இல்லைல்ல, அதனால அதில் இன்ட்ரெஸ்டே காட்டாமல் தலையெழுத்துன்னு போய்கிட்டு இருக்கா. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஹீரோவும் ரிஜிஸ்டர் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதே மண்டபத்தில் அதே நாளில் வேற டைமில் ஹீரோயினுக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் ஆக போகிறத ஹீரோ பார்த்து ஷாக் ஆகுறான். என்ன அந்த டாக்டர் பையில பேரும் ஹீரோயின் பேரும் இருக்கு, ஒருவேளை உண்மையா இருக்குமோ, 2 பேர் பேரும் உலகத்துல இருக்கிறது உண்மைதான், அதுக்குன்னு 2 பேரும் ஒரே பேர்லயா 2 பேர் கல்யாணம் பண்ண போறாங்க, ஒருவேளை இது ஹீரோயினும் டாக்டருமா இருக்குமோ, அவங்க 2 பேருக்கு தான் இங்க கல்யாணம் நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டல் மேனேஜரும் இங்க வாங்க நான் உங்களுக்கு அந்த இடத்த சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிமாவையும் ஹீரோயும் அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. சரின்னு ஹீரோவும் அந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக அங்கிருந்து கிளம்பும் போது ஹீரோயினும் அந்த இடத்துல இருந்து எதிர்த்தாப்புல தான் வந்துட்டு இருக்கா. அதே நேரத்துல ஹீரோக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோவோட ஃப்ரெண்டு காரணம் மச்சா உன்னை மீகோ ஏமாத்திட்டாடா, அவளுக்கும் அந்த டாக்டர் பையலுக்கும் கல்யாணம் ஆண்டா, எங்க கிட்ட நேத்தைக்கு தான் சீனியர் பொண்ணு சொன்னாங்க அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிட்டு இருக்கான். இப்படி ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது மண்டபத்தை சுத்தி பார்த்துட்டு இருந்த டாக்டரையும் ஹீரோயினையும் ஹீரோ பார்த்துடுறான். 2 பேரையும் பார்த்த ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். நாம உண்மையா இருக்குமோன்னு நினைச்சது உண்மையா ஆயிடுச்சு போலயே அப்படின்ட்டு. கட் பண்ணா 2 பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ ரொம்பவே மாறிட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீ இந்த அளவுக்கு மாறுவேன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல, நீ ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறதா சொல்லும் போதே ஒரு உள்குத்து இருக்குதுன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இவ்வளோ சந்தோஷமா நீ இருப்பன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல, நீ என்ன மறந்துருப்பியோன்னு யோசிச்சேன், ஆனா நீ கல்யாணமே பண்ணிக்க போறேங்கிறது இப்பதான்
இப்போதான் எனக்கு புரிய வருது, நீ வேற லெவல் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் அவளுடைய கல்யாண பத்திரிக்கை எடுத்து நீட்டுறா. இதை நான் நேற்றுக்கே உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நான் தான் பேக்கில் எடுத்து வைக்க மறந்து போயிட்டேன், அதனால தான் என்னால் உங்ககிட்ட நேற்றுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கார்டு எடுத்து கொடுக்குறா. அதை பார்த்து ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு, இதெல்லாம் கொடுத்தா நான் உன் கல்யாணத்துக்கு வருவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, நான் சந்தோஷமா இருக்கேன், நீ தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதுக்காக தான் உனக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன், உனக்கு தெரிஞ்சிருச்சுல, எனக்கு இதுவே போதும், இதோடையே நம்ம 2 பேரும் முடிச்சுக்கலாம், இனிமே நானும் உன்னை பார்க்கணும்னு நினைக்க மாட்டேன், அதே போல நீயும் என்ன பார்க்கணும்னு நினைக்காத, இனிமே நம்ம 2 பேரும் இதோட பிரிஞ்சு போயிடலாம், பாய் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொன்னதும் ஹீரோவும் ரொம்பவே கோவமா கத்த ஆரம்பிச்சிடுறான். கிளம்புடி போய் தொலைடி அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினும் காடை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு டாக்டர் கிட்ட அங்கிருந்து போயிடுறா. டாக்டரும் ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. ஹீரோவும் செம்ம கோவமாகிடுறான். சே, இப்படி மாறிட்டாலே, நான் யோசிச்சு கூட பார்க்கலையே, எந்த அளவுக்கு மாறுமான்னு நான் யோசிக்கவே இல்லையே, அவங்க கூட கல்யாணம் பண்ணணுன்ற அளவுக்கு கூட இவன் மாறிட்டாலே அப்படின்னு சொல்லி ஹீரோ புலம்பிட்டு இருக்கான் பாவமா. கட் பண்ணா ஆன்டிமாவும் ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ ஆன்டிமாவும் அந்த மண்டபத்துல நடந்த விஷயத்தெல்லாம் தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம பையன் பிரேக்கப் பண்ண மாதிரி இல்ல, அந்த பொண்ணு தான் பிரேக்கப் பண்ணிட்டு அந்த டாக்டர் பைய கூட போயிருப்பான்னு தோணுது, அவளை பார்த்ததுமே நம்ம பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமா, அவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு நிறைய லவ் ஃபெயிலியர் ஆகும்போதெல்லாம் என் பிள்ளை தான் என் கூடவே இருந்து என்ன நல்லபடியா பார்த்துக்கிட்டு இருந்தான், இப்போ என் பிள்ளை லவ் ஃபெயிலியர்னு வரும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அவனுக்கு ஆறுதலா நான் தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆன்டிமா ரொம்பவே உருகி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. முன்னாடி மாதிரியே ஆன்டிமா ஹீரோவை ரொம்பவே செல்லமா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்து ஹீரோ மைண்ட்ல இருக்கிற ஹீரோயினை மறக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சாப்பாடு பிடிச்சிருக்குதாடா தங்கம், உனக்கு வேற ஏதாவது வேணுமா, எதுவா இருந்தாலும் சொல்றா, அத்தை உனக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஆன்டிமா சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆன்டிமா, நீங்க இன்னைக்கு நாளைக்கு சமைச்சு போடுவீங்க, அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது, தாத்தாவும் நானும் தனியாக தான் சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இதை கேட்டதும் ஆன்டிமா கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. சரிடா தங்கம், அதெல்லாம் விடு ஆன்டிமா, கண்டிப்பா நான் உன்னை வந்து பார்ப்பேன், உனக்கு தினமும் சமைச்சு போடுறதுக்காக ஆன்டிமா கண்டிப்பா வருவேன், சரி இன்னும் நல்லா சாப்பிடுறா, நான் வேணா உனக்கு கறி செஞ்சு கொடுக்கவா அப்படின்னு ஆன்டிமா வாய் தவறி சொல்லிடுறாங்க. அப்போ தாத்தாவும் சிக்னல்லே சொல்லி புரிய வைக்கிறாங்க, கறின்னு சொல்லாத, அவனுக்கு மீகோ ஞாபகம் வரும் அப்படின்னு. அதை புரிஞ்சுக்கிட்ட ஆன்டிமாவும், இல்லடா தங்கம் கறினா காய்கறிடா அப்படின்னு சொல்லி மழுப்புறாங்க. ஹீரோவுக்கும் கறின்னதுமே ஹீரோயின் ஞாபகம் வந்துடுது. கறிலாம் வேண்டாம் ஆன்டிமா, எனக்கு சாப்பாடே போதும் ஆன்டிமா, எனக்கு சாப்பாடே வேண்டாம், எனக்கு கறியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் சோகமாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் டேரக்டரும் அவரோட பொண்ணை கூட்டிட்டு ஆன்டிமாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா ஃபேமிலியா பேசி சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோவும் ஆக்ஷன் ஸ்கூலுக்கு வந்துடுறான். ஆக்ஷன் ஸ்கூல்ல ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரனும், மச்சான் அவங்க அத்தையோட லவ்வர் இருக்கார்ல, அவர் வந்து அந்த மாடியில் இருக்கிற ரூமை க்ளீன் பண்ணி தர சொல்றாரு, அந்த ரூமை காலி பண்ண சொல்றாரு, என்ன மச்சான் சொல்ற, அங்க இருக்கிற பொருளெல்லாம் நான் தூக்கி போட்டுட்டுமா, இல்ல உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இதே நேரத்தில் இந்த பக்கம் சீனியர் பொண்ணும் ஃப்ரெண்டுக்காரையும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சீனியர் பொண்ணும், இந்த போட்டோவை பாரு, நாங்க சைனால வச்சு எடுத்தோம், எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதே இந்த ஃப்ரெண்டுக்காரி பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. என்னடி உன்னோட போட்டோல மீகோ தெரியுறா, மீகோ அன்னைக்கு சைனாக்கு வந்திருந்தாளா, இங்க பாரு மீகோ மாதிரியே இருக்கு அப்படின்னு இவ சொல்லும்போது, அது எப்படி அவ அங்க வருவா, அவளுக்கு என்ன பாஸ்போர்ட்டா இருக்கு, அதுதான் அவங்க 2 பேரும் தான் பிரேக்கப் பண்ணிட்டாங்களே, அதுக்கப்புறம் எப்படி அவளால அங்க வர முடியும், அது அவளா இருக்காது வேற யாராவதா இருக்கும் அப்படின்னு இந்த சீனியர் பொண்ணு சொல்லும்போது, இல்ல எனக்கு என்னவோ இது பார்க்க மீகோ மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இந்த ஃப்ரெண்டுக்காரியும் சொல்லிட்டு இருக்கா. இதே நேரத்துல இந்த பக்கம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கூட இருக்கும்போது சேகரிச்ச போட்டோஸ் எல்லாம் சேர்த்து ஆல்பமா வச்சிருந்தால அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. உண்மையிலேயே ஹீரோயினும் சைனாக்கு போயிருக்கா போல இருக்கு. சைனாக்கு போயிட்டு ஹீரோவை தூரத்துல இருந்தே பார்த்து ரசிச்சுட்டு ஹீரோவை நிறைய போட்டோலாம் எடுத்து வச்சிருக்கா. அதெல்லாம் இப்போ ஹீரோயின் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்க டாக்டர் வந்துடுறாரு. ஓ, அவன் ஞாபகம் வந்துருச்சா, இவ்வளவு தூரம் நீ அவனுக்காக அவனை தேடி அவன் கண்ணில் படாமையே அவனை போய் பார்த்துட்டு வந்திருக்க, எப்படி உன்னால மட்டும் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கும்போது, ஆமா நான் தூரத்துல இருந்து தான் அவனை பார்த்தேன், என்னால அவன் பக்கத்துல போக முடியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, அவன் என்ன நெருங்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த ஆல்பத்தை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அங்க நடந்த விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி ஒரு ஆல்பம் உங்க வீட்லயும் இருக்கு, அதுல ஃபுல்லா ஹாப்பி மெமரிஸா இருக்கும், இது மாதிரி ஃபீலிங்கான சேடான போட்டோஸ்லாம் இருக்காது, ஃபுல்லா நான் சந்தோஷமா இருக்கும்போது எடுத்த போட்டோஸ் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பா அந்த ஆல்பம் வேணும், அது அங்கதான் இருக்கும், சரி நான் அதை போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பும் போது டாக்டர் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, எங்க போற, போதும் இதோட நிறுத்திக்கோ, இன்னும் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு, அதுக்குள்ள நீ அவனை மறந்தே ஆகணும், நீ அவனை சீக்கிரமா மறந்தாதான் நாம இங்க இருந்து ரொம்ப தூரம் போக முடியும், அப்பதான் உன்னால யார் கண்ணிலையும் படாம நிம்மதியா வாழ முடியும், அப்படி இருந்தாவது உன்னோட வாழ்க்கை உனக்கு முழுசா திருப்பி கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயினும் நைஸா டாக்டரோட கையை விலக்கி விட்டுட்டு, இல்ல எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு அந்த ஆல்பம் தான் வேணும், அவன் கூட இருந்ததுக்கான நிறைய ஆதாரங்களும் அவன் கூட இருக்கும்போது நான் சந்தோஷமா இருந்த மெமரிஸும் அந்த ஆல்பத்துல தான் இருக்கு, எனக்கு அது கண்டிப்பா வேணும், நான் அதை எடுத்துட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டுறா. இந்த பக்கம் இந்த சீனியர்
ஹீரோனும் ஃப்ரெண்டுக்காரியும் இது மீகோ தான் இல்லை இது மீகோ இல்லை இப்படின்னு 2 பேரும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்துடுறான். எப்படியாவது ஹீரோ கண்ணில் பற்றாம அந்த ஃபோட்டோ கிழிச்சிடணும், ஹீரோயின் முகம் மட்டும் ஹீரோக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சீனியர் பொண்ணு அந்த ஃபோட்டோவை கிழிக்கும் போது ஹீரோ வந்து சீனியர் பொண்ணு கையில் இருக்கிற ஃபோட்டோ வாங்கி பார்க்குறான். ஃபோட்டோ பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆகிட்டு இது மீகோ தானே அப்படின்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட கேட்கும்போது அதை கிளியராக பார்க்கும்போது எல்லாருக்குமே மீகோ மாதிரி தான் தெரியுது. ஆனாலும் ஹீரோ கிட்ட மறைக்கணும், அவளுக்கு வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆக போகுதுங்கிறதுனால இல்லடா மீகோவாலாம் இருக்காது, அது வேற ஏதோ ஒரு பொண்ணா இருக்கும், மீகோ எதுக்கு அங்கே வர போறா ஒன்று தேடி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்காங்க. சரின்னு ஹீரோவும் அவளுக்கு தான் வேற ஒருத்தவங்க கூட நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது, எதுக்கு இதெல்லாம் நம்ம வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த போட்டோவை அங்கேயே வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இதே நேரத்தில் இந்த பக்கம் ஹீரோயின் ஆக்ஷன் ஸ்கூலுக்கு வந்துடுறா. வந்ததுமே ஹீரோயின் ஹீரோ வாங்கி கொடுத்த பெரிய சிக்கன் பீஸ் மாதிரி ஒரு பொம்மை இருக்குள்ள அதை எடுத்து வச்சு அதை ஆசையா ஹக் பண்ணி அதை பார்த்து சந்தோஷப்படுறா. கண்டிப்பா என்னால் இதெல்லாம் விட்டுட்டு போக முடியாது, இது எனக்கு ரொம்பவே முக்கியமான பொருள் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுக்கிறா. அப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கேமரா வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு பேனரை வாங்கி கொடுத்தால இதையும் என்னால் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கிறா. பார்க்குற எல்லாமே ஹீரோயினுக்கு நிறைய மெமரிஸை கொடுக்குது, ஹீரோ கூட சந்தோஷமா இருந்ததுக்கான நாட்களுக்கு கூட்டிட்டு போகுது. அப்படி இருக்கும்போது ஹீரோயினால இதையும் விட்டுட்டு போக முடியாது அதையும் விட்டுட்டு போக முடியாது, எனக்கு எல்லாமே வேணும், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் அடிச்சு விட்டு போர்டை பார்க்குறா. கடைசியா அடிச்சு விட்டதுல பாதியிலே நின்றுட்டு இருக்கு. பாதியிலே நம்ம விட்டுட்டு போயிட்டோமே, இந்த போர்டை முழுசா அடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா நாளையும் அடிச்சு விட்டுட்டு இன்னும் 8 நாள் தான் இருக்குன்னு சொல்லி 8 நாள் வரை அடிச்சு விட்டுறா. அதே நேரத்துல அங்க ஹீரோ வந்துடுறா. ஹீரோ வர சத்தம் கேட்டதும் ஹீரோயினும் ஐயோ இது யாரா இருக்கும், ஒருவேளை ஹீரோவா இருக்குமோ, சரி நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம், அவன் நம்மளை பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறா. ஹீரோவும் உள்ள வந்து யாரா லைட்லாம் போட்டிருக்கா, என்ன எல்லா பொருளும் அந்தந்தால எடுத்து போட்டிருக்கு, யார் இந்த வேலையெல்லாம் பார்த்ததா இருக்கும், யார் இங்க வந்து இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது தான் ஹீரோவும் ஹீரோயின் அடிச்சு விட்ட போர்டை பார்க்கறான். யார் இதுல எல்லா இடத்தையும் அடிச்சு விட்டது, ஒருவேளை இங்க வந்தது ஹீரோயினா இருக்குமா, ஒருவேளை அவளாதான் இருக்கும், கண்டிப்பா அவளாதான் இருக்கும், சரி நம்ம போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் வேகமா ஹீரோயினை பார்க்கறதுக்காக வெளியில ஓடி வரா. ஹீரோ வெளியில வந்ததும் ஹீரோயினும் ஹீரோ போயிருப்பான் போல இருக்குன்னு ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து வெளியில வரும்போது ஹீரோவும் வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கா. 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹீரோவும் கோமா இங்கே என்னடி பண்ணிட்டு இருக்க, ஆமா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன், நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு சைனாக்கு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லையே நான் ஒன்றும் வரலையே, நான் ஏன் சைனாக்கெலாம் வரணும், நான்லாம் வரல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மழுப்பும் போது பொய் சொல்லாத, உன்னோட பவர் எல்லாமே கம்மி ஆகிட்டு இருக்கு, உண்மை சொல்லு, உங்ககிட்ட இன்னும் எத்தனை வாள் தான் இருக்கு, உன்னோட வாள் இன்னும் மறைஞ்சிட்டு தான் இருக்கா, நீ இப்போ என்ன நிலைமையில தான் இருக்க, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவமா கேட்குறான். ஹீரோயினும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோயினை பிடிச்சி உழுக்குறான். அப்போ ஹீரோயின் கையில இருந்த ஆல்பம் எல்லாம் கீழே விழுந்துருது. ஹீரோவும் ஐயோ ஆல்பம் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி அதை எடுக்கும்போது ஹீரோயினும் ஆளை விடுறா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இவன் கண்ணில் படவே கூடாது அப்படின்னு தப்பிச்சோம் பொழைச்சோன்னா அங்கிருந்து ஓடுறா. ஹீரோவும் எங்க ஓடுற ஹீரோவும் அடியே ஓடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே ஓடி வரா. ஹீரோயினும் வேகமா ஓடி வந்து ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல நின்று அவளுடைய மொத்த வாளையும் ஹீரோ கிட்ட காட்டியிருப்பாள்ல, நான் தான் குமிகோன்னு, அதே இடத்துல வந்து நிக்கிறா. ஹீரோவும் அதே இடத்துக்கு வந்து ஹீரோயினை டக்குன்னு பிடிச்சிடுறா. போது நிறுத்து, தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணாத, உன்னோட வாளை காட்டு, இப்போ நிலா வந்துருச்சுல, உன்னோட உண்மையான ரூபத்தை காட்டு, உங்ககிட்ட இருக்கிற மொத்த வாளையும் காட்டு, அப்பதான் நான் உன்னை நம்புவேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். எதுக்கு தேவங்க இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, எதுக்குடா இப்படி பண்ற, என்னோட வாளை பார்த்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது உன்னோட நிலைமையை நான் தெரிஞ்சுக்கணும்டி, அதுக்காக தாண்டி நான் உன்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவமா கேட்கறான். சரின்னு ஹீரோயினும் இப்போ என்ன உனக்கு என்னோட வாளை தானே பார்க்கணும், இதோ காட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஸ்டார்டிங்ல நின்று அவளுடைய 9 வாளையும் காட்டியிருப்பால அதே இடத்துல போய் நின்றுட்டு இப்போ அவளோட வாளை காட்டுறா. இப்போ அவகிட்ட மிச்சம் ஒரே ஒரு வாள் மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரு வாளை பார்த்த ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். என்னடி இது ஒரே ஒரு வாள் தான் இருக்கு, அப்போ இன்னும் வர உன்னோட வாள் மறைஞ்சிட்டு தான் இருக்குதா, நீ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் ரொம்பவே அழுகிற மாதிரி ஆமா நான் செத்துக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நான் காணாம போயிடுவேன் அப்படின்னு ஹீரோயின் சோகமா சொல்றா. இதை கேட்ட ஹீரோ இன்னும் ரொம்ப ஷாக் ஆயிடுறான். என்னடி சொல்ற அப்படின்னு